கற்பனை கதையான இந்த கதையில சூரியன் அமைதியான அடக்கமான ஒரு ஆள். ஆனா காற்றோ தான் தான் பெரியவங்கிற தற்பெருமையோட அடங்காம இருக்கிற ஒரு ஆள். காற்றுக்கு தான் மட்டும்தான் எப்பவுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். ஒரு நாள் சூரியனுக்கும் காற்றுக்கும் நல்ல வாக்குவாதமா, யாரு பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு. காற்று சூரியன் கிட்ட, கீழே போறானே அந்த மனுஷனோட மேல் சட்டையை யாரு முதல்ல கழட்ட வைக்கிறாங்கன்னு பாக்கலாமா, சவாலுக்கு நீ தயாரா அப்படின்னு கேட்டுச்சான். சூரியனோ அமைதியா, சரி சரி சவாலுக்கு நான் தயார்தான் அப்படின்னு சொல்லிச்சான். காற்று தான் பலத்தெல்லாம் கொண்டு நல்ல காத்தடிச்சுதான். அந்த காத்த அடிக்க அடிக்க அந்த மனுஷன் ஐயோ குளிருதேன்னு சொல்லிட்டு அந்த மேல் சட்டையை இறுக்கமா போட்டுக்கிட்டானா. அதுக்கப்புறம் சூரியன் பலமா தன்னோட வேலையை காட்டுச்சான். சூரியன் அடிக்க அடிக்க வெயில் தாங்க முடியாம அந்த மனுஷன் அந்த மேல் சட்டையை கழட்டிட்டானா. சூரியன் சவால்ல ஜெயிச்சிருச்சு. இத பார்த்த காத்துக்குதான், ஓஹோ நம்ம தான் கொஞ்சம் கூட யோசனை இல்லாம, நிலையே தெரியாம ஒரு சவாலை விட்டுட்டோம் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுதான். அமைதியும் அடக்கமும் தான் நம்மளை உயர்த்தும் அப்படின்னும் அந்த காற்று புரிஞ்சுக்கிச்சா. இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும். எப்பவுமே அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம். அடங்காம செருக்கோட நான் தான் பெரியவன், மத்தவங்க எல்லாம் என்னை விட கீழே அப்படின்னு நிலையே தெரியாம எப்பவுமே நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு இருண்ட உலகம், அதாவது தோல்விதான் கிடைக்குமா. அடக்கம் இல்லாம செருக்கோட இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே கீழ்நிலை தான் கிடைக்கும். தன்னடக்கத்தோட இருக்கணும். அதுதான் இந்த திருக்குறளோட கருத்து.